الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وقانتا آناء الليل ساجدا وسهيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. الحمد لله على نعمه. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன. இவைகள் நாளை மறுமையில் அந்நபரை நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக அல்ஹம்துலில்லாஹ் மற்றுமொரு அழகியதொரு மாலை பொழுதில் உங்களை இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை நாள் தினத்தின் நாம் முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம். அதுதான் துஆ பிரார்த்தனை பற்றி. அதில் நாம் படிக்கக்கூடிய அந்த துஆக்கள், அதில் முக்கியமான ஒரு துஆவை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதுதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா என்கிற அந்த துஆ. இந்த துஆவுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, இறைவா எனக்கு பிரயோசனமான அறிவை தருவாயாக என்பதை நான் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், இல்மன் அறிவை, நாஃபிஅன் பிரயோசனமான அறிவை உன்னிடத்தில் இறைவா நான் கேட்கிறேன். வஅஊது பிக, உன்னிடத்தில் இருந்து இன்னும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் இல்மின், ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். லா யன்ஃபஉ, லா அது பிரயோசனம் அளிக்காதே, அப்படியான ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மீண்டும் ஒரு தடவை அதனை ஒவ்வொரு சொல்லுக்களாக நான் அர்த்தம் சொல்கிறேன். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான், அஸ்அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன், இல்மன் அறிவை, நாஃபிஅன் பிரயோசனமான அறிவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அஊது பிக, இன்னும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். மின் இல்மின், ஒரு அறிவில் இருந்தும், லா யன்ஃபஉ அது பிரயோசனம் அளிக்காதே, அப்படியான ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதில் இருந்து நீங்கள் ஒரு விடயத்தை, ஆழமான ஒரு விடயத்தை விளங்கிக்கங்க. இந்த அர்த்தம் உங்களுக்கு முன்னால் எப்படி சொல்ல தந்திருப்பார்கள் என்றால், இறைவா எனக்கு பிரயோசனமான அறிவித்தா, பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டும் பாதுகாரு. இதுதான் நமக்கு பாடமான வாழையடி வாழையாக சொல்லித்தரப்படுகின்ற ஒரு வாக்கியமாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த வசனத்துக்கு நான் தமிழ் அர்த்தத்தை சொல்லாக அதனுடைய வர்ணனையுடன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சொற்களில் உள்ளில் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தமும் ரொம்பவும் ஆழமானது. நாம் வாழையடியாக கேட்டிருந்த நம்முடைய காதுகளில் ஒலித்த அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இன்று நாம் உணர்ந்திருக்க மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன், இன்ஷா அல்லாஹ். எப்படி என்றால், இதில் மின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் என்றால், இறைவா எனக்கு எல்லா அறிவையும், கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு அறிவை, அந்த அறிவு
இதுதான் என்று கேட்கல. இறைவா எனக்கு அறிவை தருவாயாக. அது எந்த அறிவென்றால் அந்த அறிவு எனக்கு பிரயோசனமாக இருக்கணும். அது மட்டுமல்லாமல் இறைவா எனக்கு ஏதாவது ஒரு அறிவில் இருந்தும் அதில் ஏற்படுகின்ற தீயவைகள் அதிலிருந்து எனக்கு எந்த பிரயோசனமே இல்லாத எந்த அறிவை விட்டும் என்ன பாதுகாரு. ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் கேட்க வேண்டிய துஆக்களில் ஒன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. முதலாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. அதுலேயும் முதல் பயனுள்ள அறிவை, பிரயோஜனமான அறிவை தருவாயாக என்று நம்ம கேட்கிறோம். இந்த அறிவு அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிற இந்த துஆவுல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன், அது அறிவு இருந்தால்தான், பிரயோஜனமான அறிவு இருந்தால்தான் உண்மையான ஹலாலான எது ஹலால் என்று தேடி அறியக்கூடிய அந்த ரிஸ்கை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, அந்த அறிவு இருந்தால்தான் அமலான அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இது சாலிஹான அமல் என்று பிரித்தறியக்கூடிய அறிவும் எனக்கு கிடைக்கும். எப்பொழுது? பயனுள்ள அறிவு இருந்தால் மாத்திரமே. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் காலையிலும் மாலையிலும் கேட்கக்கூடிய துவாக்களில் மிக முக்கியமான ஒரு துவா எல்லோரும் திரும்ப ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. மறுபடியும் ஒரு தடவை அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. யாருக்கு சொல்லலாம்? اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع. خير, الحمد لله, الله يبارك لك. اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع. நீங்க சொல்லுங்க. اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع. சொல்லுங்க. اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع. خير. خير. இந்த அறிவு என்பது ஒவ்வொரு சொற்களிலும் இருக்கிறது. யா அல்லாஹ், நாம் பேசக்கூடிய எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய திறனும் அந்த மொழியினுடைய அறிவும், அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விடயங்கள் அவனை கபருக்கு பின்தொடர்ந்து செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன என்று நபி அவர்கள் சொன்ன 3 விடயங்களில் இந்த 3 விடயங்களுமே மனிதன் இந்த உலகத்தில் தன்னோட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் மாத்திரம்தான் அதிகமானவராக இருக்கிறான். அது பிறர் யாருக்கும் செல்லக்கூடாது, என்னுடைய குடும்பத்தோடோ என்னோடு விரும்பியவர்களோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். முதலாவது சதக்கத்துன் ஜாரியா, அதாவது சொத்துக்கள், அதை நிரந்தரமாக தான் வைத்து கொள்ள முடியாது. யாரோ ஒருவருக்கு செலவழிக்கத்தக்க வேண்டிதான் இறைவன் எனக்கு தந்தருளுகிறான், அதனால் அதனை நான் நிரந்தர தர்மமாக ஒருத்தனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்கிற இந்த அறிவும் இந்த பண வசதியும் என்னிடத்தில் இறைவன் தந்திருக்கிறதுக்கான காரணம் நான் மட்டும் சொந்தம் கொண்டாடுவதற்கு அல்ல. இரண்டாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளை, இந்த பிள்ளையை உருவாக்குற அந்த அறிவும் இறைவன் எனக்கு தந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளையும் உருவாகி இருக்க வேண்டும். அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்காக யாரெல்லாம் துஆ கேட்கறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமோ அத்துணை பேரையும் ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தாய்க்கும் தனது தந்தைக்கும் அந்த பிள்ளைகள் ஏற்பாடு, அந்த துஆ பிரார்த்தனை தான் மட்டுமல்ல, தான் கொடுக்கக்கூடிய ஒரு சதகாவினால், தான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவினால் அந்த மனிதர் பிரயோசனம் அடைகிற காலமெல்லாம் அவர் யாரெல்லாம் அதன் மூலம் யாரெல்லாம் பிரயோசனம் அடைகிறார்களோ அவர் பெறக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ, யா அல்லாஹ் எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த
மனிதர்களுக்கு நல்லது போய் சேரட்டும், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அடுத்தது நபி அவர்கள் சொன்னார்கள் மின் இல்மின், அதாவது மூன்றாவது விடயம், அதாவது ஒரு அழகியதொரு அறிவு, அந்த கல்வி ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினவர்களும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் அறிவு என்பது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். இங்கு இருக்கின்ற அத்துணை பேர்களில் எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இதில் எத்தனை பேர் எவ்வளவு வசதியுடையவர்கள், அவர்களுடைய அறிவில் எந்த அளவுக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் மிகவும் உன்னதமான நிலையில் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் மார்க்க அறிவு, அவர்கள் இந்த உலக அறிவு இரண்டையும் சேர்த்து படித்து மிக உச்சத்தில் இருப்பார்கள். இவர்களுடைய அறிவு அவர்களோடு மட்டும் இருந்துவிட்டால் அது பிரயோசனம் இல்லாத அறிவு. அது மட்டுமல்லாமல் ஒரு ஆங்கிலம் படிக்கிறார், ஒரு டாக்டர் ஒருத்தர் படிக்கிறார், அல்லது ஒரு இன்ஜினியருக்கு படிக்கிறார், அல்லது ஏதோ ஒரு துறையை கற்கிறார். அந்த கற்ற அறிவை தன்னோடு வைத்திருக்காமல் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் அதனை கற்பதன் மூலம் அவர் சம்பாதிக்கிறார். சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்தினால் ஒருவர் பிரயோசனம் அடைகிறார். அவருடைய தான் கற்றுக் கொடுத்த அறிவு யாருக்கோ எப்படி பயன்படுகிறது? அந்த சம்பாத்தியத்தினால் ஒரு குழந்தை மார்க்க அறிவை படிக்கிறது. இந்த வட்டத்தில் எத்தனை பேர் யோசித்தார்கள் என்றால் கிடையாது. இன்று நம் சமூகத்தில் அதிகமானவரிடத்தில் பார்க்கலாம், இந்த தொழிலில் நான் செய்தால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். இந்த அறிவை மற்றவர்கள் தன்னோடு இருக்கிற வேலை செய்யவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் என்னுடைய வேலை போய்விடும் என்கிற அந்த பயத்தினாலேயே அந்த அறிவை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. காரணம், ரிஸ்க் எனக்கு இதில் மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது அவனுடைய அறிவாக இருக்கிறது. உண்மையான அறிவு யாருக்கு பிரயோசனமாக இருக்குமோ அவன் என்ன செய்வான்? அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. ஒரு வழிகாட்டுதல், ஒரு மனிதனுக்கு அறிவு சார்ந்த வழிகாட்டுதல் யார் ஒழுங்கான முறையில் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதனால் அவன் பிரயோசனம் அடைகிறானா, மஷா அல்லாஹ், நீ விதைத்த விதை உனக்கு நாளையில் ஒரு அறுவடையாக வரப்போகிறது. உன்னுடைய கபருக்கு அது தொடர்ந்து வரப்போகிறது. அதனால் தான் 3 விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்கதஅ அமல், எல்லா அமல்களும் செயல்களும் துண்டிக்கப்பட வேண்டும், கட் பண்ணப்பட்டுவிடும். உனக்கும் உன்னுடைய கபருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் என்னதான் நீ செய்திருந்தாலும் நீ செய்த இந்த 3 தான் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா திருமறையில் கேட்கிறான், அழகான ஒரு விடயத்தை கேட்கிறான். சூரத்து அந்நஹலில் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சூரத்து ஜுமரில் அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாயிதன் வ காயிமன், யார் ஒருவர் அல்லாஹு தாலாவை இரவில் நின்று வணங்கி சுஜூது செய்து அதே போன்று அல்லாவை குனூத் திக்ர் பண்ணி நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் அதே போன்று மறுமையை அவர்கள் எச்சரிக்கிறார்கள். ஒயருஜூ ரஹ்மத் ரப்பிஹி, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கற்காதவர்களும் சமனாகுவார்களா என்று அல்லாஹு தஆலா 1446 வருடங்களுக்கு முன்னால் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதை விட்டு சொல்லிவிட்டு இறைவன் திருமறையில் சொல்கிறான், இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அல்லாஹ்வை நினைவு கூறுவர் யார் என்றால் அறிவுடையோர்கள் மாத்திரம்தான் நினைவு கூறுவார்கள், அறிவு இல்லாதவர்கள் யாரும் நினைவு கூற மாட்டார்கள் என்கிறது தான் இதிலிருந்து தெள்ளத் தெளிவாக வழங்கக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு விடயம் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சூரத்துல் முஜாதலாவில் 1வது வசனத்தில் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். இதில் அல்லாஹு தஆலா உங்களில் அறிவு உடையவர்கள் உயர்த்துகிறான், அறிவில்லாதவர்களை என்ன செய்கிறான். இது எதை என்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மார்க்க அறிவைத்தான் குறித்து பேசுகிறது. அதே நேரம் உலக அறிவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் கற்றார்களோ பெரிய பெரிய சம்பளத்தில் போய் இருப்பார்கள். எனவே நாம் கேட்க வேண்டிய காலையிலும் மாலையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ அஊது பிக
மின் இல்மின் லா யன்ஃபா என்கிற துஆவை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். நம்முடைய அறிவு மற்றவர்கள் பலருக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த துஆவை அடிக்கொருக்காக நாம் கேட்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏகவல்லவன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த அறிவின் மூலம் நாம் பிரயோசனம் படுகின்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் விரிந்த பரந்த உள்ளத்தையும் நமக்கு தந்தருள வேண்டும். அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்னுடைய பேச்சு மற்றவர்கள் விளங்க வேண்டுமென்றால் என்னுடைய உள்ளம் விரிவான உள்ளதாக இருக்க வேண்டும் என்று அவராக கேட்கிறார். கடைசியாக கேட்கிறார், ரப்பி ஜிதினி இல்மா, இறைவா எனக்கு அறிவால் அதிகரிப்பை தந்து விடுவாயாக, அதிகரித்து விடுவாயாக. ரப்பி ஜிதினி, இறைவா எனக்கு அதிகரித்து விடு. இல்மன், அறிவால் எனக்கு அறிவால் கல்வியால் எனக்கு அதிகரித்து விடு என்று அவர் கேட்கிறார். எனவே உலகத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் தான் அறிவாளி என்ற அளவுக்கு சொல்கிறதுக்கான காரணம் அவர் அல்லாஹ்வுடன் தொடர்பு இருந்தால், அப்பொழுது அவர் சொன்னதனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை விட அறிவாளி இன்னொருத்தர் இருக்கிறார் என்று ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுக்கிறான். அவர்கள் சந்திக்கிறார்கள். எனவே அறிவு ஒருவர் உங்களை விட ஒருத்தரில் ஒரு சிலருக்கு அறிவை அல்லாஹ் தஆலா கூட்டி கொடுத்து தான் இருக்கிறான். அது அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பாக இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய சிறப்பாக இருக்கிறது. எனில் அதிலிருந்து நாம் பொறாமைப்படலாம். எப்பொழுது என்றால் மற்றவர்கள் பிரயோசனப்படுவதன் மூலம். எனவே அப்படியான ஒரு கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆகிக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.